என்னை மேலே ஏறி வர போது மேலே ஏறி வருகிறோம் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம் இந்தியாவிலே இல்லாத ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நான் நேரில் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் வாய்ந்தது. இந்த வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் முதல்வன் திட்டத்தின்படி 72 மாணவர்கள் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் சட்டம் படிக்கும் பொழுது வீட்டிலே சொந்தக்காரர்கள் இருந்தால் ஒழிய சட்டக்கல்லூரி போக மாட்டோம். ஆனால் தூத்துக்குடியிலே 72 மாணவர்கள், அதில் 52 மாணவிகள் சட்டக்கல்லூரியை சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உற்சாகம் மூட்டுவதற்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் அவர்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த கூட்டத்திலே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டத்தை அங்கே கொடுத்தார்கள். கூட்டத்தின் உற்சாகம் ஒரு நாளில் குறைந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் தினசரி அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லித் தருகிறோம், வாட்ஸ்அப்பிலே சொல்லித் தருகிறோம். அந்த மாணவர்கள் நானும் முதல்வராகுவேன் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு படித்து வருகிறார்கள் என்பதற்கு நம்முடைய முதலமைச்சரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி அவளுக்கு வாழ்த்து வருகிறேன்.